ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சாதாரண மனுஷனை பற்றி இல்லை, ஒரு ராஜகுமாரன் எப்படி தெய்வமானார் அப்படின்ற ஒரு மாசான வரலாறு. சாமியே சரணமையப்பான்னு சொல்லிட்டு சபரிமலைக்கு மாலை போடுற எல்லாருக்கும், ஏன் மாலை போடாதவங்களுக்கு கூட இந்த கதை ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஐயப்பன் எப்படி பிறந்தார்னு பார்த்தா, அது ஒரு பெரிய டிவைன் பிளான். மகிஷிங்கிற அரக்கி தேவர்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்கள அழிக்கணும்னு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்தாதான் முடியுங்கிற ஒரு நிலைமை. அப்போது விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுக்க, சிவனுக்கும் மோகினிக்கும் மகனாக பிறந்தவர் தான் நம்ம ஹரிஹரபுத்திரன். சரி, ஐயப்பன் எப்படி பந்தல ராஜாவோட கைக்கு வந்தார்? பந்தல ராஜா ராஜசேகரன் வேட்டைக்கு போகும்போது பம்பை நதிக்கரையில் ஒரு அழகான குழந்தை அழுதுட்டு இருந்திருக்கு. கழுத்தில் ஒரு மணி இருந்ததால் அவருக்கு மணிகண்டன் பேர் வச்சு குழந்தை இல்லாத அந்த ராஜா ஆசையாக அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. மணிகண்டன் வளர்ந்து எல்லா கலைகளையும் கற்றுக்கிறாரு. ஆனால் அரசிக்கு சொந்தமாக ஒரு குழந்தை பிறந்ததும் மணிகண்டன் மேலே பொறாமை வருது. அவரை கொல்ல சதி பண்ணுறாங்க. எனக்கு தலைவலி, புலிப்பால் கொண்டு வந்தால் தான் சரியாகும்னு அரசி போய் சொல்ல, நம்ம மணிகண்டன் சும்மா இருப்பாரா? சரிம்மா, நான் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு கிளம்புறாரு. காட்டுக்கு போன இடத்துல தான் மகிஷியை வதம் பண்ணி உலகத்தை காப்பாற்றுறாரு. அப்புறம் புலி மேலே ஏறி நாட்டுக்கு வராரு. இதை பார்த்ததும் அரசிக்கு பயம் வந்துடுச்சு. ஆனால் மணிகண்டன் எதையும் மனசில் வச்சுக்காம, என் கடமை முடிஞ்சுது, நான் தெய்வமாக இங்கே இருக்க போகிறேன்னு சொல்கிறாரு. ராஜாவுக்காக அவர் அம்பு எய்த இடம் இந்தான் இன்னைக்கு நாம் பார்க்குற சபரிமலை. அங்கே தான் 18 படிகளோட ஐயப்பன் யோக நிலையில் உட்காந்துருக்காரு. சபரிமலையில் சாதி மதம் கிடையாது. அங்கே போனால் எல்லாரும் சாமி தான். இன்றைக்கும் நாம் பார்க்குற அந்த மகர ஜோதி ஐயப்பனோட அருளாக தான் பார்க்கப்படுது. வரலாற்றில் பாபர் சுவாமி கதை ரொம்பவே ஸ்பெஷல். மத நல்லிணக்கத்துக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவே முடியாது. ஐயப்பனை பார்க்குறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு மசூதி இருக்கும். அங்கே பாபர் சுவாமியை கும்பிட்டு தான் மேலே ஏறுவாங்க. யார் இந்த பாபர்? இவருக்கும் ஐயப்பனுக்கும் என்ன சம்மந்தம்? பாபர் ஒரு அரேபிய கடற்படை வீரன், ரொம்ப பலசாலி, வில்வித்த வாழ்வித்தையில் கில்லாடி. அவர் கேரளா பக்கம் வந்து கொள்ளையடிச்சிட்டு இருந்ததா ஒரு கதை இருக்குது. பந்தல தேசத்து மேலே போர் தொடுக்க வந்தப்போ நம்ம மணிகண்டன் அவரை தடுத்து நிறுத்துறாரு. 2 பேருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. 2 பேருமே செம்ம டஃப்பான ஆளுங்க. ஒரு கட்டத்தில் ஐயப்பனோட வீரத்தை பார்த்து பாபர் மிரண்டு போயிடுறாரு. இவ்வளவு சின்ன வயசில் இவ்வளவு சக்தியானு ஆச்சரியப்பட்டு ஐயப்பன் காலில் விழுந்துடுறாரு. ஐயப்பன் அவரை தூக்கி நிறுத்தி, நீ எனக்கு எதிரி இல்லை, இனிமே நீ என் நண்பன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஐயப்பன் மகிழ்ச்சியை வதம் பண்ண போனப்ப அவருக்கு துணையாக நின்னது இந்த பாபர் தான். ஐயப்பன் சபரிமலையில் தெய்வமாக மாற போகிறப்ப பாபர்கிட்ட சொல்கிறாரு, என்னை பார்க்க வர்றவங்க உன்னையும் பார்த்துட்டு தான் வரணும், அப்போ தான் அவங்க யாத்திரை முழுமை அடையும்னு. அதனால தான் இன்றைக்கும் சபரிமலையில் பாபர் மசூதி இருக்குது. ஒரு முஸ்லீம் வீரரை தன் உயிர் நண்பனாக ஏற்றுக்கிட்ட ஐயப்பனோட இந்த குணம்தான் தத்துவமசியோட உண்மையான அர்த்தம். சபரிமலை யாத்திரையில் ரொம்ப முக்கியமான, அதே சமயம் செம்ம ஜாலியான ஒரு இடம் எதுன்னு கேட்டால் அது இந்த எருமேலி தான். இங்கே நடக்கிற பேட்டத்துழல் சும்மா அதிரும். மணிகண்டன் எருது மேலே ஏறி வந்து மகிழ்ச்சியை வதம் பண்ணிட்டு அந்த வெற்றியை கொண்டாடுறதுக்காக போட்ட ஆட்டம்தான் இந்த பேட்டத்துழல். தீய சக்தியை அழிச்சாச்சுங்கிற அந்த சந்தோஷத்தில் ஆடுற ஒரு வெக்ட்ரி டான்ஸ். சாமிமார்கள் உடம்பு முழுக்க கலர் கலராக பொடி பூசிக்குவாங்க. கையில் ஒரு கம்பு, ஒரு சின்ன மூட்டை வச்சுருப்பாங்க. அப்புறம் ஐயப்ப திந்தக்க தோம் தோம், சுவாமி திந்தக்க தோம் தோம்னு அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி குதிச்சு ஆடுவாங்க. இதில் ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிற அகங்காரத்தை விட்டுட்டு குழந்தையாக மாறி ஆடணுன்றது தான் அது. எருமேலியில் இன்னொரு பியூட்டி இருக்குது தெரியுமா? இருக்கிற ஐயப்பன் கோவிலுக்கும் பாபர் கோவிலுக்கும் இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி வந்துட்டு ஆடுவாங்க. இந்த ஒரு பேட்டத்துழல் இந்த 2 இதுக்கும் இடையில தான் இருக்கும். ஐயப்ப சுவாமிகள் மசூதிக்குள்ளே போய் பாபர் சுவாமியை வணங்கிட்டு அப்புறம் தான் கோயிலுக்கு போவாங்க. மதத்தை கடந்து நாங்கள் எல்லாருமே ஒன்றுன்னு காட்டுற ஒரு செம வைப் இது.
முதலாக மாலை போட்டு சபரிமலைக்கு போகிற கன்னிசாமிகளுக்கு இந்த பேட்டைத்துள்ளல் ரொம்ப முக்கியம். அவங்க தான் முன்னாடி நின்று உற்சாகமாக ஆடணும். இது ஒரு விதமான டீம் ஸ்பிரிட் மாதிரி. எருமேலி பேட்டைத்துள்ளல்ங்கிறது வெறும் டான்ஸ் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய சக்தி கலந்த கொண்டாட்டம். இந்த ஆடியோவை பார்க்குற நீங்கள் எருமேலியில் டான்ஸ் ஆடிருக்கீங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 18 படிகள், இது வெறும் கல் இல்லை, வாழ்க்கை தத்துவம். மக்களே, சபரிமலைன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அந்த 18 படிகள் தான். இருமுடி சுமந்துட்டு அந்த படியில் காலை வைக்கும்போது வர வைப் இருக்கே, அது தனி. ஆனால் இந்த 18 படிக்கும் பின்னாடி ஒரு செம மாற்றம் இருக்குது. அது என்னன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு 5 படி நம்ம உடம்புல இருக்கிற 5 புலன்கள், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, மெய், இந்த 5ஐயும் கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டவன் தான் முதல் 5 படியை கடக்க தகுதியானவன். அடுத்த 8 படிகள் நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கெட்ட குணங்களை குறிக்குது. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம், தம்பம், அசூயை. சிம்பிளாக சொல்லணுன்னா கோபம், பொறாமை, பேராசை, இதையெல்லாம் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும். அடுத்த 3 படிகள் சத்துவ, ரஜஸ், தமஸ், அதாவது அமைதி, வேகம், சோம்பல். இந்த 3 குணங்களையும் பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும். கடைசி 2 படிகள் வித்தியை மற்றும் அவித்தியை, அறிவு மற்றும் அறியாமை. அறியாமையை நீக்கிட்டு உண்மையான ஞானத்தோட அந்த கடைசி படியை மிதிக்கணும். அந்த மேஜிக். இந்த 18 படியை தாண்டி மேலே போய் பார்த்தா அங்கே ஒரு வாசகம் இருக்குது, தத்துவமசி. அப்படின்னா என்ன? நீ தேடி வந்த தெய்வம் உனக்குள்ளேயே தான் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். இந்த 18 படியில் ஏறுறதுக்கு முன்னாடி தேங்காய் உடைப்பாங்க. அது எதுக்குன்னா நம்ம அகங்காரத்தை உடச்சி உள்ளே இருக்கிற வெள்ளை மனசை ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கிறது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 18 படிங்கிறது வெறும் ஏணி இல்லை, அது ஒரு மனுஷன் எப்படி மாறணும்னு காட்டுற ஒரு வழி. இந்த வருஷம் நீங்கள் மாலை போடுறீங்களா, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போடுறாங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சபரிமலையோட உச்சக்கட்ட விசேஷமான மகர ஜோதி பற்றி தான் பார்க்க போகிறோம். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த அதிசயத்தை பார்க்க லட்சக்கணக்கான மக்கள் ஏன் அங்கே கூடுறாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பக்தி என்ன? வாங்க பார்ப்போம். ஒவ்வொரு வருஷமும் மகர சங்கராந்தி அன்னைக்கு சூரியன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுற அந்த நேரத்தில் சபரிமலைக்கு எதிரே இருக்கிற பொன்னம்பலமேடு மலையில் ஒரு வெளிச்சம் 3 தரம் தோன்றி மறையும். அதுதான் மகர ஜோதி. பந்தல அரண்மனையில் இருந்து ஐயப்பனோட ஆபரண பெட்டிகள் மலைக்கு வந்து சேரும். அந்த ஆபரணங்களை ஐயப்பனுக்கு அணிவிச்சு தீபாரணத்தை காட்டும் அந்த நேரத்தில் அந்த ஜோதி தெரியும். அப்போது அங்கே இருக்கிற மக்கள், லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே குரலில் சுவாமியே சரணமையப்பான்னு கத்துற அந்த சத்தம் இருக்கே, அந்த